குடிநீரையும் விற்பனை ஆக்கிட்டான். காற்று விற்பனையாக்கப்பட்டிருக்கிறது. காற்று, தூய ஆக்சிஜன் காற்று சிலிண்டர்கள் அமைத்து மாநகர நகரங்களிலே வைத்திருக்கிறான். காற்றை போய் 100 ரூபா போட்டுட்டு நீ காற்றை சுவாசிட்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 10 ரூபா போட்டா அதுக்கு 10 ml மட்டும்தான் தண்ணி வரும். ஆன வாயை வச்சுக்கினா டொக்கு டொக்குன்னு ஒழுவும். முடிஞ்சு போச்சு. கம்ப்யூட்டர் வேலை செய்யலன்னா 10 சொட்டு கூட வராது. உன் 10 ரூபா காசு மோடி டிஜிட்டல் இந்தியாவில் போயிடும். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் இந்த நாட்டில் இன்றைக்கு கூட வங்கியில் நீங்க பாஸ்புக் வச்சிருக்கீங்களா ஊரக வேலையில, அதுல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் தொடங்கிறதுக்கு நீங்க கட்டண 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ அவன் எடுத்துப்பான். இதை கேட்க நாதி இல்லை. இன்றைக்கு நரேந்திர மோடியும் இந்த நாட்டுடைய பைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற நிர்மலா சீதாராமையும் என் உழைக்கும் மக்களுடைய பாஸ்புக்கில் குறைந்தபட்ச தொகை இல்லை என்பதற்காக நீங்கள் முழுவதுமாக எடுத்துக்கொள்ளுகின்ற அபராதம் இருக்கின்ற இந்த முறை தவறு. என் மக்களை சுரண்டுகிற ஓட்டாண்டி ஆக்கிற இது எல்லாம் ஒரு வல்லரசா வளர்கிற நாட்டுக்கு அழகா என்று கேள்வி இன்றைய தினம் எழுப்பிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.